Hi all, welcome back to another new video. லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் லாங் வீடியோவே போஸ்ட் பண்ண மாட்டீங்க, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறீங்க, லாங் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு படிக்கிறது, டெஸ்ட் போட்டு பார்க்குறது, குழந்தைங்களை பார்க்குறது இப்படியே இருக்கிறதுனால எனக்கு வீடியோ எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான டைமே கிடைக்கல. அதனால தான் நான் அவ்வளோவா வீடியோ போடுறதில்ல, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆச்சும் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முன்னாடி நாளே நைட் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ஹெட்டேக் அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியல. அதனால ஏர்லி மார்னிங்கே எழுந்து படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஜிகே அண்ட் மேக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோலேயே ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், தமிழுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அகைன் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல்லையே தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 16 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் வந்துருச்சு இல்லையா, இன்னும் குரூப் 4க்கு 1 இயர் சாலிடாக டைம் இருக்குது. இப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்டான டைமு. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய தமிழ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல சிலபஸ் வைஸும் கவர் பண்ணுவாங்க, புக் வைஸும் கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பிவைக்யூ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் தமிழுக்கு என்னெல்லாம் படிக்கணுன்ற மெட்டீரியல் ஸ்கூல் புக்கில் இருந்தும் சரி, அவுட் சோர்ஸில் என்னெல்லாம் புக்ஸ் தேவையோ அது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு அவங்க குரூப்பில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதை வச்சு படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து மொத்தமாக 25 டெஸ்ட் கிட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா டெலிகிராம் குரூப்போடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் பிடிஎஃப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தமிழில் டாபிக் வைஸ் வேர் டு ஸ்டடி எங்கேருந்து எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல்லையே உங்களுக்கு டாபிக் வைஸ் வேர் டு ஸ்டடியுமே தமிழுக்கானது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் குரூப் 4க்கு 1 இயர் கரெக்டாக டைம் இருக்குது. இந்த டைமை ஃப்ரெஷராக இருக்கிறவங்க, ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண முடியும். நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய சிலபஸ் இருக்குது இல்லையா, படிக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் வரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி படிச்சுட்டு வந்தாலே போதும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. நானுமே எடுத்த உடனே ரொம்ப நேரம் படிக்கணும்னு எய்ம் பண்ணாமல் டெய்லி ஒரு 1 ஹார் இந்த மாதிரி தான் ஒரு 20 டேஸ் கிட்ட படித்தேன். அதுக்கப்புறமா கிராஜுவலாக என்னுடைய படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக கஷ்டமாக தெரியல. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஃபியூ மந்த்ஸில் எலெக்ஷன் இருக்கிறதுனால எலெக்ஷன் முடிஞ்சு நடக்கிற எக்ஸாமுக்கு வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை மாதிரி டைம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பற்றி எந்த அப்டேட்டும் அவங்க இதுவரை கொடுக்கல. அதனால சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி பாதி முடிச்சதுக்கப்புறம் புக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்குமே, அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் புக்ஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஒரேடியாக எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 6th மட்டும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 7th அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுவாங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணாலுமே நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் எப்படி கிடச்சிதுன்றது இப்போ புக்கு மாறதுனால அந்த ஹிஸ்ட்ரியும் மாறிட போகுதா என்ன, அதே தான் இருக்க போகுது. புக்கை மட்டும் ஜஸ்ட் கண்டென்ட்டை லைட்டாக முன்ன பின்ன மாற்றி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் அதை பற்றி யாரும் அவ்வளோ பெருசாக கவலைப்பட்டுக்க தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காம இன்றைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நம்ம நாளைக்குன்னு தள்ளி போட்டு பழகிட்டோன்னா அதுவே பழக்கமாகிரும். அதுக்கப்புறம் பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படியே டைம் போய் லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து 3 மந்த்ஸில் சிலபஸ் முடிக்க முடியுமா, 6 மந்த்ஸில் சிலபஸ் முடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுல எந்த யூஸ்மே கிடையாது. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.